எப்பவுமே அங்க இருக்கு இந்த பொருள் எது கண்ணா உங்களை போயிடா குழந்தைடா நீ பேர்லாம் இல்லையா? ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அண்ட் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ கைஸ். இன்னைக்கு செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது லாஸ்ட் நைட் இந்த ரூம்ல பயங்கரமான விஷயங்கள் நடந்தது. அங்க இருந்து நான் ஒரு பொருள் எடுத்துட்டு வந்தோம். என்னங்க எடுத்து வந்தீங்க? அதான் ப்ரோ, எப்பவுமே அங்க இருக்கு இந்த பொருள் எது யார்கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டான். அவ்வளோ பயங்கரமான விஷயங்கள் இந்த ரூம்ல நேற்று நடந்தது. ஏன்னா லாஸ்ட் நைட்ல நம்ம ஒரு பயங்கரமான ஹாண்டட் பிளேஸ்ல ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு போனா அங்க போயிட்டு திரும்ப வந்த போது அங்க இருந்தே நமக்கு பயங்கரமான விஷயங்களை பார்த்து எப்படியோ தப்பிச்சு இங்க வந்துட்டோம். ரூம்ல வந்த போது கூட இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு பயங்கரமா இருந்தது. சவுண்டு போடாதரா, எந்திரிச்சா வாசு இப்ப தூங்கிட்டு இருக்காரு. நேற்று நைட்டு யாருமே தூங்கல, இப்பதான் அவர் கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காரு. நான் வெங்கடேஷ் எல்லாம் அவர் தூங்கவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா நைட்டு தூக்கமே வரல. ஏன்னா இந்த ரூம்ல இருந்து எப்போ போகும் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். நான் என்ன நினைச்சேன்னா பிளடி மேரி சேலஞ்ச் இந்த ரூம்ல பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்கும்னு. என்ன நடக்கும்லாம் தெரியல, கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க நினைக்கல என்னடா இங்க குசுன்னு பேசிட்டு இருக்காங்கன்ட்டு. ஏன்னா ரொம்ப நேரமா தூங்கவே இல்லை யாருமே. மணி இப்போ கிட்டத்தட்ட 5:30 ஆச்சு. இன்னும் நாங்கள் 8 மணிக்கெலாம் விக்கெட் ஆகணும். மாசு தூங்கிட்டு இருக்கான். நாங்கள் எடுக்கிற வீடியோ அவனுக்கு தெரிஞ்சுன்னா சத்தியமாக கத்துவோம். ஏன்னா தெரியுது அவ்வளோ மோசமான விஷயம் நடந்துச்சு. என்ன இந்த இப்போ நாள் நடந்தது மாசு அப்பவும் சொல்லியிருக்கோம், எங்கேயுமே எதுவுமே எடுக்காதீங்கடான்ட்டு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தால நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னன்னா நானும் இன்னும் படுத்து தூங்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு அங்கிட்ட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்களை திட்டுவாங்க. நானே இவன் சொன்ன ஆன்லைன் போய் ரெடி மாதிரி சார்ஜ் எடுத்து பார்ப்போம்டா, நான் கிடைக்கலன்னு பார்ப்போம்டான்னா. நேற்று நடந்த விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் லாக் சேனலில் இல்லை மெயின் சேனல் எதுலையாச்சும் பார்ப்பீங்க. நம்ம போய் ரெடி மாதிரி சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் நான் பிளடி மாதிரி சார்ஜ் ட்ரை பண்ணியிருக்கோம். நாங்கள் ரிச்சுவல் பண்ணுறதுக்காக கேண்டில் வாங்கி வச்சிருந்தோம். அது வாசல் தெரியாமல் எடுத்து போனால் யூஸ் பண்ண போகிறேன். நீ போ சத்தெல்லாம் சவுண்டு போடாதரா. நல்லா சவுண்டு போடாது தான் கேட்டுட்டு ஆக்சுவலி என்னென்ன கைஸ், கிட்டத்தட்ட வருஷம் மேபி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நானே ஒரு பிளடி மேரி சேலஞ்ச் பண்ணோம். இது ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த பிளடி மேரி சேலஞ்ச் பண்ண போகிறோம். இந்த பிளடி மேரி சேலஞ்சோட அந்த ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஒரு சபிக்கப்பட்ட அரசு வாழ்ந்து வந்தா. அந்த அரசோட உருவத்தை காரணம் காட்டி அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே அவளை பயங்கரமா வெறுத்தாங்க. இடையில மக்கள் மனசு மாத்தும் விதமான ஒரு செய்தி அங்க பரவுது. அந்த கியூன் பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. 10 மாதங்கள் கடந்து போக அரசு குடும்ப வழக்கம்படி ஒரு தனிமையான அறையில ஒரு கண்ணாடி, அது கூட ஒரே ஒரு மெழுகுவத்தி. அங்க சில பணிப்பெண்களோட குழந்தை பிறப்புக்காக இவளை இருக்க வைக்கிறாங்க. முத நாள் இவளுக்கு வலி ஏற்படல, குழந்தையும் பிறக்கல. நாட்கள் வாரங்கள் ஆகுது. ஆனா குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு அறிகுறியும் தென்படல. ஆனா அந்த அரசி நம்பிக்கை இழக்காம காத்திருக்கா. 1 வாரம் 2 வாரம் தாண்டி இப்போ 1 மாசம் தாண்டிடுச்சு. குழந்தை பிறக்க எந்த அறிகுறியுமே தென்படல. உள்ளுக்குள்ள இருக்க ஜீவன் உயிரோட இருக்கா இல்லையான்ற சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே சந்தேகம் ஏற்படுது. அந்த தனிமையான அறையில ஒரே ஒரு கண்ணாடி துணையோட பல மெழுகுவத்திகள் கரைய இரவும் பகலும் கடந்து போகுது. சரியா 5 வாரம் முடியும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடக்குது. கூட இருந்த பணிப்பெண்கள் கூட இது பார்த்து பயந்து போறாங்க. அப்படி என்னதான் நடந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, நல்லா நிறமாத கர்ப்பிணியா இருந்த அவங்களோட வயிற்று பகுதி கொஞ்சம் கொஞ்சம் உள்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி ஒரு நிகழ்வு அந்த நாட்டுல இதுக்கு முன்னாடி எங்கேயுமே அவங்க பார்த்ததில்ல. இது தெரிஞ்ச நாட்டு மக்கள் அந்த அரசை இன்னும் அதிகமா வெறுக்க ஆரம்பிக்குது. அவளா ஒரு சபிக்கப்பட்ட அரசின்னு மக்கள் தூற்ற ஆரம்பிக்குது. குழந்தை பிறக்க போகுது என்று தெரிஞ்ச உடனே இவ்வளவு நாள் இவளா ஏத்துக்காத மக்கள் கூட அரசு வாரிசுக்காக கொஞ்சம் மனம் இறங்கி வந்தார். இவளுக்கு மரியாதையும் கொடுத்தாங்க. இந்த குழந்தை தான் எல்லாமே அந்த அரசியும் நினைச்சிட்டு இருந்தா. ஆனா இப்ப எதுவுமே இல்ல அப்படின்ற சூழ்நிலை அந்த அரசியால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. வேற வழி இல்லாம அவ அந்த முடிவெடுக்கிறா. அந்த இருண்ட அறையில எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவத்திய பார்த்து கண்ணாடி முன்னாடி தற்கொலை செய்து இறந்து போறாங்க.
இவ்வளவு நேரம் நம்ம கேட்டது 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து நாட்டுல உண்மையா நடந்த ஒரு சம்பவம். அவ இறந்து போனதுக்கு அப்புறமா இங்கிலாந்து மக்கள் அடிக்கடி இவள தனிமையான அறையில் இருக்கிற கண்ணாடியில பார்த்ததா சொல்றாங்க. ஏன் இன்னைக்கு கூட தனிமையான ஒரு இருண்ட அறையில ஒரே ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வச்சு கண்ணாடி முன்னாடி நின்னு இவ பேரு 3 தடவை சொன்னா உங்களை தேடி அவ வருவாளா, அந்த கண்ணாடியில அவ தெரிவாளா. அவளோட பேர் தான் பிளடி மேரி. அதான் guys, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் பிளாக் சேனல் ஒரு வாட்டி பண்ணியிருப்போம். அப்போவே நமக்கு பயங்கர மோசமாக நடந்துச்சு.